Italian, beef, Italian and French food. டைம் எடுத்துங்க. டைம் எடுத்துட்டு சொல்லுங்க. Sir, option C, sir. What kind of food can or cook? Our cook. Italian and French food. What Option kind C, of food? sir. Very good, very good. இப்ப Yes, sir. சொல்லுங்க. What kind of food can our cook Can cook? or cook. ஓகே. Option C, கனிஷ்கா இந்த குக் வந்து என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? இந்த ஃபர்ஸ்ட் குக். ஃபர்ஸ்ட் குக் வந்து ஒரு பர்சன் குறிக்குது சார். அது என்னது? என்ன Noun, பார்ட்ஸ்? noun. நவுன். ரெண்டாவது குக் வந்து என்னங்க? Verb. வெர்ப், மெயின் வெர்ப். அருமை அருமை அருமை. இதுதான் முக்கியம். இது இங்கிலீஷ்க்கே நடக்கும். இங்கிலீஷ்ல மட்டும்தான் அது நடக்கும். ஃபர்ஸ்ட் குக் வந்து சமையல்காரர். சமையல்காரர். ரெண்டாவது குக் வந்து சமையல் செய்யறது. சமையல் செய்யறது. சோ இதை மட்டும் குயிக்கா பார்த்துடலாம். உங்களுக்கு அந்த ஃபேமிலிய ஒரே நிமிஷம் எடுத்து கடகடன்னு பார்த்துருவோம். முக்கியம் கவனிங்க. ஓகே, லிசன் ஹியர். ஒன் செகண்ட் ஜஸ்ட். This is 22. ரெண்டு புக்கு பக்கத்துல வந்திருக்கிறதுனால தப்புன்னு நினைச்சிடாதீங்க. தப்பு இல்ல. So you are doing a cook here. Cook, சமைக்கிறது. சமைக்கிறேன். Cooked. Cooking. இது வந்து present participle சார். fourth வந்து Yes. ஓகே சார். Cooks. இங்க பாருங்க. இங்க சமையல்காரரு, சமையல்காரர்கள், சமையல் செய்தல். சமையல் பாருங்க. சமையல்காரர்கள், சமையல்காரர், சமையல் செய்கிறேன். இது பாத்துக்கோங்க. இங்க குக்கிங் பர்சன், லுக் அட் தட். சமையல் செய்கின்ற. குக்டு ஃபுட், சமைத்த. குக்கிங்லி டாக்ஸ். அப்படின்னா சமைச்சுக்கிட்டே அவர் வந்து பேசுறாரு. ஆனா இங்க பாருங்க, இதை விட்டுருங்க. நீங்க நம்பர் 8 நீங்க பெருசா யூஸ் பண்ண ரொம்ப ரேரா தான சார். 8 யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னாக்கா இதுவே ஒரு வேர்ப். அதோட இன்னொரு வேர்பை வச்சு பண்ண மாட்டாங்க. குக்கிங்லன்னு வராது. இங்க பாருங்க. குக், ஐ குக். ஆனா இங்க ஐ am a cook. இங்க பாருங்க ஐ குக். இங்க பாருங்க ஐ am a cook. ஐ குக், நான் சமைக்கிறேன். ஐ am a cook, நான் ஒரு சமையல்காரரா இருக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம் இங்க பாக்குறது. இங்க பாருங்க குக்டு. அந்த மாதிரி வந்தாதான் சார் நான் கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். இப்ப ஐ அம் குக் அப்படின்னா அது நவுன் வந்து நான் வந்து சில டைம் தப்பா என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த மெயின் வேர்பை நீங்க எடுக்கிறீங்களா, ஆம் வேர்பா இருக்கப்ப குக் வரும். ஐ ஆம் த குக்னு தான் வரும். ஐ ஆம் குக்கிங்னு போட்டா பாருங்க. அருமையா ஒரு கேள்வி கேட்டா பாருங்க. ஐ குக். இந்த 1 2 3 4 இருக்கா? எனக்கு ஹரணி பிரியா சொல்லுங்க. ஐ குக் எங்கேருந்து எடுத்திருக்கேன்? ஐ குக் நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன்? இங்க 1 சபி 1ல இருந்து எடுத்திருக்கேன். நல்லா பாருங்க. ஐ ஆம் a cook எங்கேருந்து எடுத்திருக்கேன்? 6. சூப்பர். சுபா மேம், இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் நீங்க. ஏன்னா ஆங்கிலத்துக்கே உரித்தானது. ஒரே வார்த்தையை வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மீனிங்ல பயன்படுத்தும். அருமையா சொன்னாங்க. ஸோ 6ங்கிறது நவுன், பெயர் சொல்லா மாறுது. அப்படியே டோட்டலா மாறுது. இது வந்து வேர்ப் 1. இது வினைச்சொல்லா இருக்கு. ஸோ வினைச்சொல்லா பெயர் சொல்லாவும், பெயர் சொல்லா வினைச்சொல்லாவும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் மாறும். அதனாலதான் இங்கிலீஷ் வந்து ஒரு கஷ்டமான லாங்குவேஜா இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். இப்ப பாருங்க, ஹரணி பிரியா, ஐ ஆம் குக்கிங் என்ன நம்பருங்க? I am cooking. Sir, 7, sir. I am cooking. இல்ல, sorry, 4, sir. 4, sir. 4. I like the இதுதான் சார் 7. இதுதான் 7. Okay. person.
ஓகே. 7. We have 2 books. We have 2 books. நல்லா பாருங்க என்ன Two, வருது. sir. Two, sir. சார் இது வந்து 6 சார். Two. We have 2 Cooler books. வந்து இதுவே sir. இருக்கு. 6. Cooler sir. books அருமையா சொன்னாரு அவர் ராமனு. 6 தான் சார் வரும். இது ரெண்டு Six, sir. சமயக்காரங்க ரெண்டு இருக்காங்க. we have 2 எங்கிட்ட ஆமா ரெண்டு எங்கிட்ட சமையல்காரங்க நம்ம கிட்ட 2 சமையல்காரர் இருக்காங்க. வரும் sir. அது ரொம்ப இது வேர்ட் ஃபேமிலி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுபா மேம் இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல 26 லெட்டர் தான் இருக்கு, தமிழ்ல 247 இருக்கு. 26 லெட்டருக்குள்ள இருக்கிற வேர்ட்ஸ் வச்சு ஏகப்பட்ட ஒரே வார்த்தைக்கு ஏகப்பட்ட மீனிங் இருக்கு. இங்க பாருங்க, லுக் அட் திஸ். I do not like cooking. Cooked food. சமைத்த உணவு எனக்கு பிடிக்காது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா டைரக்டா ரா தான் பிடிக்கும். நிறைய பேரு சமைச்ச உணவையே சாப்பிட மாட்டாங்க. ஸோ பெரிய பெரிய அவங்க இது எல்லாமே வந்து சாமியார் குரு இதெல்லாம் பார்த்தா சமைக்காமலே பழம் காய்கறியே சாப்பிட்டு இருக்கிறவங்கள பார்க்கலாம். எஸ் சார். இது என்ன நம்பர்? ஸோ இது வந்து இங்க உங்களுக்கு போட்டு இப்ப சொல்லுங்க. இதெல்லாம் 3, sir. சொல்லுங்க. 3, sir. The 7. 7 தானே வரும். என்ன மாதிரி ஃபுட்டு? சமைச்ச உணவு. 7. Cooked food. I don't like cooked food. குக்டு ஃபுட். Yeah. எஸ் சார். எஸ் சார். ஃபுட் வந்து நவுன். எஸ் சார். Cooked குக்டு ஃபுட். I don't like cooked food. many times. இப்ப ஹரிணி பிரியா ட்ரை பண்ணுங்க. இந்த ஏகப்பட்ட இடத்துல குக்குடு வந்திருக்கு. 2ல 3ல 7ல. Sir, this is 3, sir. எஸ் சார். இது வந்து 3 சார். 3, sir. 3, sir. சொல்லுங்க. வெரி 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 குட். வெரி வெரி குட். இப்ப இப்படி போட்டாக்க நீங்க அந்த சென்டென்ஸை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் Cooked. எஸ் சார். 2 சார். 2. ஸோ நீங்க சிங்கிள் வேர்ட் எல்லாம் போட்டு நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுல எந்த டவுட்டுமே இருக்காது. Okay, sir. அவ்வளவுதான். இது ரொம்ப முக்கியமானது. சுபா, நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல குறைச்ச, அதனால குக்கு சமையல் செய்யறதுக்கும் குக்கே வச்சுக்கிறாங்க. சமையல் செய்கிறேன்னு சமையல்காரருக்கும் குக்கு தான். ஆனா இங்க வந்து தமிழ்ல நான் சமையல் செய்கிறேன், ஐ குக் தெளிவா இருக்கு. ஐ ஹாவ் அ குக், என்கிட்ட ஒரு குக் இருக்காரு பாருங்க. இங்க குக்கிங் செய்யறவங்கள செஃப்னு சொல்லுவாங்களா சார்? அது தலைமையா செஃப்னா நிறைய பேர் குக்குல தலைமையில இருக்கவங்க பேரு செஃப். ஓகே. ஒரு 5 பேர் இருக்காங்க, பெரிய ஹோட்டல்ல 5 பேர் சமைக்கிறாங்கன்னா அந்த 5 பேருக்கு தலைமை வைக்கிறவர் செஃப். செஃப். ஓகே. அவர்தான் ஒரு மாஸ்டர் மாதிரி. அவ்வளவுதான். ஐ ஹேவ் அ குக். ஐ ஹேவ் அ குக். குக். ஐ ஹேவ் அ குக். சார். சூப்பர். ஐ குக் நம்பர் 1. இது புரியும்னு நினைக்கிறேன். ஹரிணி பிரியா, இது உங்களுக்கு தெளிவா இருக்கீங்களா? Yes, sir. இதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியாவை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நம்ம என்ன மாதிரி கிளாஸ் எடுத்தாலும் என்ன மாதிரி சென்டென்ஸ்லயும் இந்த நினைப்பு வரும். எங்க வெர்ப் உட்காந்துருக்கு, எங்க நவுன் உட்காந்துருக்கு, அதுதான் இப்ப பார்க்க போறோம். நீங்க ஒரு சென்டென்ஸ் நீங்க பாக்குறப்ப எல்லா கான்செப்ட்ஸையும் உள்ள கொண்டு வந்துடும். நீங்க அப்படி கொண்டு வர்றப்பதான் ஹோலிஸ்டிக்கா அது முழுமை அடையும். உங்க அந்த லேர்னிங் வந்து முழுமை அடையும். இப்ப பார்க்கலாம். எஸ் சார். நானுமே அந்த கரெக்டா வந்து அந்த அட்ஜெக்டிவ் நவுன்ல வந்து கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஸ். அது மட்டும் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை ஆயிட்டுனா கொஞ்சம் அந்த புரிதல் இருந்ததுனாவே கொஞ்சம் எல்லாமே மிஸ்டேக் பண்ண மாட்டேன் சார். இப்ப சொன்னீங்க இல்லையா, சின்ன என்ன சொன்னீங்க? இப்ப சின்ன மிஸ்டேக் சார். சின்ன புரிதல் அந்த சின்ன புரிதல் கொஞ்சம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சொன்னீங்க. அது முழுசா கம்ப்ளீட் பண்ணு. CON ஆரம்பிச்சு சின்ன. இப்பயும் சரி, அட்ஜெக்டிவ்லயும் நவுன்லயும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. கன்ஃபியூஸ்ட்னு சொல்ற போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. கன்ஃபியூஸ் இல்ல, கன்ஃபியூஸ்ட் இல்ல, கன்ஃபியூஷன். ஓ ஹரிணி பிரியா கரெக்ட்டா சொன்னாங்க. கன்ஃபியூஷன் தான் சார். ஓகே சார்.
கன்ஃபியூஸ் கன்ஃபியூஷன். சார் பாவம் சார். ஆல்ரைட். சோ இது அது கரெக்டா சொல்லணும். அவர் ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்கறாரு. இல்ல உண்மை சார். ஏன்னா கரெக்டா பேசணும். இங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் கிளாஸ் எடுத்துக்கிறேன் சார். இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா வராங்க சார். உட்கார்ந்திருக்காங்க சார். ஏன் சார் கன்ஃபியூஸ் பண்றீங்க? இதுதான் சார். ஏன்னா நான் கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் ஓகே சார். இந்த இத கொஞ்சம் மிஸ்டேக் இல்லாம பேசினா போதும் சார். கொஞ்சம் பெட்டரா கன்ஃபியூஸ். நீங்க இந்த இடம் தான் கன்ஃபியூஸ். நம்பர் 1. நம்பர் 6 என்னங்க? கன்ஃபியூஷன். கன்ஃபியூஷன். Confusion. இந்த இடத்துல கன்ஃபியூசிங் வரும். கன்ஃபியூசிங். கன்ஃபியூசிங். அதே மாதிரி இங்க வந்து கன்ஃபியூசிங் வரும். ஆனா இது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் verb. முற்று பெறாத வினை. பாருங்க கன்ஃபியூஸ். இங்க கன்ஃபியூஸ்ட். கன்ஃபியூஸ்டு. பாஸ்ட்லயாச்சும் சொல்லிருக்கலாம், எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஹாஃப் ஆ சொல்லிருந்தாலும் மாட்டிக்கிட்டாங்க. இல்ல கரெக்ட் தான். இங்க இப்போ கொஞ்சம் நான் பண்ற மிஸ்டேக் எல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணா பெட்டர் தான். அவ்வளவு. சோ அதனால நம்ம அங்க போய் மிஸ்டேக் பண்ணாத இருந்தாவே எனக்கு நல்லது. அப்ப டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டிஃபரண்ட்டுக்கும் டிஃபரன்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய வாட்டி நம்ம இந்தியால என்ன பண்ண டிஃபரெண்ட்ன்றோம். அது டிஃபரன்ஸ் மாத்தணும். அதுதான் வந்து இப்ப பாருங்க கன்ஃபியூஸ்ட் பர்சன். சார் இந்த மாதிரி சேம் அவங்க என்னமோ கேட்காங்க. சொல்லுங்க சார் இதே மாதிரி சேமா இருக்கிறதுக்கு ஹோமோஃபோன்ஸ் தானே சார் சொல்லுவாங்க. இன்னொரு சொல்லுங்க. இதே மாதிரி அதாவது சேமா ரெண்டு வேர்டு ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஹோமோஃபோன் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அது ஆக்சுவலா டெக்னிக்கலா இது என்னன்னா ஹோமோனிம்பாங்க. ரெண்டும் ஒண்ணா இருக்குல்ல. இது ரெண்டையும் ஹோமோனிம்பாங்க. அதாவது ஒரே ஸ்பெல்லிங் ஒரே ப்ரொனன்சியேஷன் ஆனா வேற மீனிங். ஹோமோனிம். சோ ஹோமோனிம்னா இங்கிலீஷ் இஸ் ஃபுல் ஆஃப் ஹோமோனிம்ஸ். இங்கிலீஷ்ல நீங்க எந்த வேர்ப் எடுத்தாலும் மோஸ்ட் ஆஃப் த வேர்ப் ஹோமோனிமா இருக்கும். இப்ப பேட்ன்னு இருக்கு. வவ்வாலுக்கும் பேட்டு தான் இல்லையா? வவ்வாலுக்கும் பேட்டு தான். கிரிக்கெட் மட்டும் பேட்டு தான். சோ இதுதான் வந்து ட்ரூ ஹோமோனிம்ஸ். அதே மாதிரி நான் கன்ஃபியூஸ் ஹோமோஃபோன்ஸ் இல்லையா கேட்காங்க. ஹோமோஃபோன்ஸ்னா சார் போன்ல சவுண்ட் ஒரே சவுண்ட். இங்க பாருங்க. ஓகே சார். இது வந்து they are ஹோமோஃபோன்னா சேம் ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும். சவுண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். they are there. இது ரெண்டுமே ஒண்ணா இருக்கு பாருங்க. ஆனா வெவ்வேறு வேர்ட் ஒண்ணா படிக்கிறோம். இப்ப பாருங்க டிஃபரண்ட் வேர்டு டிஃபரண்டா இருக்கும் சார். ஆனா ப்ரொனன்சியேஷன் சேமா இருக்கும். ஐ வில். இந்த ஐ வில் தான் இந்த ஐல்னு படிக்கணும். இத ஐல் ஏகப்பட்ட ஹோமோஃபோன் இங்கிலீஷ்ல இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரே சவுண்டா இருக்கும். சோ இதுக்கு பேர் வந்து ஹோமோனிம். இது வந்து ஹோமோனிம். இது வந்து ஹோமோஃபோன்.